சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். வில்லனாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் சில சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த நடிகர் தியாகராஜன், இந்திய சினிமாவில் பாகிஸ்தான் பார்டரில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் என்ற சாதனையை தான் இயக்கிய ஒரு படத்தின் மூலம் படைத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். தமிழ் சினிமாவில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், விநியோகிஸ்தர் என பன்முகத்திறமை கொண்டவர் தியாகராஜன். பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தின் மூலம் வில்லனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். அதன் பிறகு ரஜினிகாந்த் நடித்த பாயும் புலி உள்ளிட்ட படங்களில் வில்லனாக நடித்திருந்தார். மேலும் கொம்பேரி மூக்கன், மம்மட்டியான் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நாயகனாகவும் நடித்துள்ளார். தனது நடிப்பு குறித்தும் திரை வாழ்க்கை குறித்தும் பேசியுள்ள தியாகராஜன், எனக்கு நடிக்கத் தெரியாது. பிரசாந்துக்கு கூட கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. என்னை ஒரு நடிகனாக ஏற்றுக்கொள்வதாய் இருந்தால் இந்நாள் வரை எனக்கு நீங்கள் கலைமாமணி விருது வழங்கவில்லை. நான் இராணுவத்தின் போர்க்கள பகுதிக்குச் சென்று பூவுக்குள் பூகம்பம் என்ற திரைப்படத்தை படமாக்கினேன். இதற்காக பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து பெற்றேன். பாகிஸ்தான் எல்லையில் படமாக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் அதுதான். ஆனால் அதற்கு அவர்கள் எந்த விருதும் கொடுக்கவில்லை. அதை அங்கீகரிக்க கூட இல்லை. என்னை ஒரு நடிகனாகவோ கலைஞனாகவோ அல்லது இயக்குனராகவோ என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை. இப்போது தராவிட்டால் எனக்கு எப்போதுதான் கலைமாமணி விருதை வழங்குவார்கள் என்று தியாகராஜன் கேட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அலைகள் ஓய்வதில்லை படத்தை முடித்த பிறகு இளையராஜாவுடன் பின்னணி இசைக்கே சென்றபோது நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். பின்னால் இசைக்கோப்பு என்றால் உண்மையிலேயே என்ன என்பதையும் கற்றுக்கொண்டேன். பின்னணி இசைக்கோப்பு என்றால் உண்மையில் என்ன, பிளேஸ்மெண்ட் என்றால் என்ன, எதனை வாசிக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அவர் என்னிடம் மேலே போய் திருவிழா எண்களை வாங்கி கொண்டு வா என்று கூறுவார். வேறு சில இயக்குனர்கள் குறிப்பிட்ட இடங்களில் சில பகுதிகளை நீட்டிக்குமாறு கேட்பார்கள். இளையராஜாவின் மூத்த சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு செல்ல வேண்டியிருந்தது. ராயல்டி கொடுப்பனவுகள் அனைத்தையும் நான் கவனித்து வந்ததால் இந்த திரைப்படத்தை என் தம்பியிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். அவர் கூடவே என்னையும் அழைத்துச் சென்றிருந்தார். அப்பொழுது நானும் சரி, நானும் நிச்சயமாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அடுத்ததாக பாரதிராஜா என்னிடம் என்ன நடந்தது என்று கேட்டார். அதற்கு நான் நடந்ததை கூறினேன். அதற்கு பாரதிராஜா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, நீதான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க வேண்டும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல், என் மனைவிக்கு சினிமா உலகின் மீது சிறிய பயம் இருந்தது. அவளையும் நான் படத்தில் நடிப்பதற்கு சமாளிக்க வைத்தார். அப்படி நான் நடித்த படம்தான் அலைகள் ஓய்வதில்லை என்ற. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.